வணக்கம். மும்பையில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர்களின் சார்பாக மகா திருவிளக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. நானும் கலந்துக்கிட்டேன். 1008 திருவிளக்கு பூஜைன்னு சொல்லி கடந்த 20 வருடங்களாக, இந்த 2026 வந்து 21ஆம் ஆண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. 1008 திருவிளக்கு பூஜைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1008க்கும் அதிகமான விளக்குகள் வச்சுருந்தாங்க நபர்கள். ஆமாம், தாய் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மெயின் விளக்கு. நம்ம கோயிலெல்லாம் அம்பாளுக்குன்னு ஒரு விளக்கு வைப்போம் இல்லையா, அந்த விளக்கு வந்து நல்லா பெரிய விளக்காக வச்சுருந்தாங்க. அம்பாள் விளக்குக்கு நடைபெறக்கூடிய அந்த பூஜைகளை தான் பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல அம்பாள் விளக்கை ஏற்றிய பிற்பாடு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாட ஆரம்பித்து விளக்கு பூஜையில் இருந்த ஒவ்வொருத்தருமே விளக்கேற்றி, நம்ம ஊரில் எப்படி நம்ம விளக்கு பூஜை நடத்துவோமோ அதே போல் தான் விளக்கு பூஜை நடந்தது. இருந்தாலும் சில பாடல்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முறைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாம்பேக்காரங்க ஹிந்திக்காரங்களும் கொஞ்சம் விளக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்காக இல்லை, பாம்பேயில் அப்படி தான் நடக்கும் போல். கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்களில் இருந்தது. ஆமாம், நம்ம ஊரில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குமேன்னு தோணிச்சு. மற்றபடி விளக்கு பூஜை சிறப்பாக நடந்தது. தமிழ்நாட்டிலேருந்து சில சித்தர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நான் வேறு ஒரு சிலரும் வந்திருந்தாங்க. அப்புறம் இங்கேயே பார்த்திங்கன்னா மும்பை வாழ் தமிழர்கள், மும்பையில் நிறைய பகுதிகளில் முழுக்க தமிழ் மக்கள் தான் இருப்பாங்க. அதில் செம்பூர் முக்கியமான பகுதி, அப்புறம் தாராவி முக்கியமான பகுதி, இன்னும் நிறைய இடத்துல தமிழ் ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த அத்தனை தமிழ் சொந்தங்களும் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கு பூஜையில் கூடி எல்லாருமே விளக்கு வச்சு சிறப்பாக வழிபாடு நடத்தியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆண்டு நமக்கும் அதில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த விளக்கு பூஜை நடைபெறக்கூடிய அந்த மைதானத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே முதல்ல தென்பட்டது ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனுடைய திருவுருவம் தான். அப்புறம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கோலமும் அப்படியே அருமையான தரிசனமாக இருந்து பெரிய பேனராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடையில் விஸ்வ இந்து அமைப்பின் சார்பாக அந்த அமைப்பு சார்ந்த தலைவர்களுடைய படங்கள். விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொடி ஏற்றுனாங்க, காவிக்கொடி. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பாக காவிக்கொடி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கு பூஜை ஆரம்பமானது. விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லோருக்குமே பகவத்கீதை கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ்னு 3 மொழியிலையுமே தனித்தனியாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்கும் ஒரு தமிழ் பதிப்பு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த 1008 திருவிளக்கு பூஜை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. மும்பை மாநகரில் செம்பூர் பகுதியில் ஷெல் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில் வச்சு நடைபெற்றது. நம்ம ஊரில் அப்பப்போ பெரிய பெரிய கோயில்களில் 508 திருவிளக்கு பூஜை, 1008 திருவிளக்கு பூஜைன்னு அப்பப்போ நடைபெறுமா இருக்கும். ஆனால் மும்பையில் அந்த ஒரு முழுக்க ஹிந்தி பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் அந்த தமிழ் சொந்தங்களெல்லாம் ஒன்று கூடி நடைபெறக்கூடிய அந்த பூஜை, எங்கே பார்த்தாலும் தமிழ் ஆட்கள் தமிழில் மந்திரங்கள் சொல்லி அதை கேட்குறதுக்கு அதில் கலந்துக்கிட்டது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு பெருமையாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு மாநிலத்தில் நம்ம ஆட்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பூஜை நடத்துகிறாங்கங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் 21ஆம் ஆண்டாக ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து பூஜை முடிஞ்சு எல்லோரும் கிளம்புற வரைக்கும் நம்மளும் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தியாக இருந்தது. பூஜையெல்லாம் முடிஞ்சு பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். மும்பையில் நிறைய இடத்துல தமிழ் கோவில் இருக்குது. முழுக்க தமிழர்களால் பராமரிக்கக்கூடிய தமிழ் கோயில், விநாயகர்லேருந்து முருகர்லேருந்து மாரியம்மன்லேருந்து நிறைய கோயில்கள் இருக்குது. நானும் கோயிலுக்கும் எப்படியும் போயிடணும்னு நினச்சேன். ஆனால் தமிழ் கோயிலுக்கு போக முடியல. சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய கோவில் கேரளாக்காரங்க நடத்துகிறாங்க. ஐயப்ப சுவாமி அப்புறம் குருவாயூரப்பன்னு சாமிகளை எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கு பூஜையிலையும் கலந்துக்கிட்டேன். அந்த விளக்கு பூஜை நடைபெற்ற அந்த மைதானத்துக்கு உள்ளேயே தான் பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி கோயில், குருவாயூரப்பன் கோயில்னு சொல்லி கேரளாக்காரங்க வச்சுருந்தாங்க. அங்கேயும் போய் சுவாமி தரிசனமெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக ஊர்லேருந்து அடிக்கடி கோயிலுக்கு போயிடுவோம். இங்கே பாம்பேயில் அங்கங்கே கோயில் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போவேன், துர்க்கையம்மன் கோயிலுக்கு போவேன். இருந்தாலும் நம்ம ஒரு தமிழ் கோயிலுக்கு போன ஒரு ஃபீல் அப்படிங்கிறது தமிழ் கோயிலுக்கு போனால் தான் வரும். இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டப்போ
அப்படி ஒரு ஃபீல் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றிகள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.